இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு ஸ்டார் கிட். மேடம் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாய்க்கிழியே தானே பேசுவீங்க, பண்ணிக்கோங்களேன் உங்களை நீங்களே. வைஷு வந்து நான் பயாஸ்டாக பேசுகிறேன், அவங்களுக்கு தெரியும் எல்லான்னு. அப்படி பார்த்தா உனக்கும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்க 2 பேர் லவ் பண்றீங்க, இல்ல 2 பேர் கல்யாணத்துல இருக்கீங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறத நீங்க உலகம் ஃபுல்லா காமிச்சிட்டீங்கன்னா அவங்க எப்படி திருப்பி வர முடியும்? மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வைஷுவோட பதில் என்னன்னா, என் கூட எப்பவும் பேசுற மாதிரி பேசட்டும் அப்படின்னு. ஸோ இவங்க இது வேணுன்றாங்க. அப்படி நீ வரலன்னா போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நான் வந்து தயாரா இருப்பேன். எந்த போலீஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? இதுக்கப்புறம் லவ் பண்றவங்க எல்லாரும் ரொம்ப அப் க்ளோஸா இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட மோட்டிவே எப்படி பாருங்களேன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு நான் கோர்ட்டுக்கு போய் நிற்பேன், அதுக்கு பின்னாடி அட்வொகேட்ஸ் வேற, அதுக்கு பக்கத்துல போலீஸ் வேற. அது என்னவோ அந்த மண்டை கழுவுற புண்ணியமா யாரோ கொஞ்சம் கழுவுறது நிப்பாட்டப்போ அங்கே பாவம் இருக்கிற மூடெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு குழந்தைக்கு. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு ஸ்டார் கிட். அவங்க இன்ட்ரடக்ஷன் அவங்களே பண்ணிப்பாங்க, நம்மலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மேடம் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாய்க்கிழியே தானே பேசுவீங்க, பண்ணிக்கோங்களேன் உங்களை நீங்களே. இது என்னது இது? நான் எதுவுமே தப்பாக சொல்லலை. என்னென்னோ கேள்விப்பட்டு இருக்கிறேன், என்னென்னோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. யாருக்கும் எங்கெங்கோ நடக்குது. எனக்கும் உனக்கும் தேவையில்லாத பிரச்சனைன்றாங்க. அதை நீயும் அட்ரஸ் பண்ணியிருக்க. தயவு செஞ்சு நீயே பேசிக்கோ. உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய் மாமி, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். ஹவ் ஆர் யூ? இது தாண்டி நடக்குது. எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் 2 நாளுக்கு ஒரு வாட்டியாவது மீட் பண்ணுறோம் அண்ட் எவ்ரிடே வீடியோ காலில் பேசுகிறோம். நான் சமைக்கிறது காமிச்சு அவளை வெறுப்பேற்றி நான் சாப்பிடுவேன். அவள் வந்து எனக்கு பிடிச்ச அந்த ஒயிட் குருமா பண்ணி என்னை வெறுப்பேற்றுவா. நாங்கள் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இது தெரியாமல் எனக்கும் உனக்கும் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த ஏஐ வந்ததுலேருந்து எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் வந்து உன்னை கத்தியில் குத்திட்டா மாதிரி எடுத்துருவாங்களோ, இல்லைன்னா நீ வந்து என்னை துப்பாக்கியில் சுட்டா மாதிரி எடுத்துருவாங்களோ. இல்லை, அதுதான் ஏஐ எனக்கு பயமாக இருக்குன்ற. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் மை டியர், மை லவ்? மாமி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டு பிரைஸ் யூ. யூ டூயிங் அமேசிங், யூ டூயிங் பியூட்டிஃபுல். ஸோ இது மூலிமா நானும் ஒன்று சொல்ல நினச்சிக்கிறேன். we have nothing to do with this. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எனக்கும் ஷக்கிலாமாக்கும் எதுவுமே கிடையாது. ஓகே, ஷக்கிலாமான்னே இப்போ ஒன்னே எல்லாம் கேட்பீங்க, ஏன் அப்போ அன்னைக்கு அப்படி சொன்னேன்ட்டு. அப்படி நான் சொன்னது உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஹர்ட் ஆகல. நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேன். என் பேர் என்ன? ஷக்கிலா. அப்போ அப்படி கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? எக்ஸாக்டா இல்லையா? ஸோ என்னோட நீ என்ன ஒரு 10 வயசு 15 வயசு வேணா சின்னதாக இருக்கலாம். அண்ட் வயசெல்லாம் ரிவீல் பண்ண வேண்டாம். இல்லை, அதாவது ஃபாரின்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? மிஸ்டர் அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. இன்னுமே நம்ம வளரல. இன்னும் வந்து அம்மா, ஆயா, பாட்டி அப்படின்னு. ஸோ ஐ டென்ட் மைண்ட் தட். பட் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. கேளுங்க, எப்போ நான் தான் அப்படி பேச சொன்னதேன்றது நான் எப்படி சொல்றது? அது வந்து ஸோ நான் இது வந்து உங்களோட லவ்வபிள் ஃபேன்ஸ்க்காக சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஐ வாஸ் லைக், ஓ மை காட், ஐம் சோ சாரி, ஐ டிட் நாட் மீன் தட் வே அப்படின்ட்டு. ஸோ ஷக்கிலாமா இஸ் ஆல்வேஸ் ஷக்கிலாமா. எஸ். அண்ட் அதுல கூட நீ என்னை பத்தி எதுவுமே சொல்லலடா. நான் சொன்னேன். லைக் நீ என்ன சொன்னா, அவங்களால தான் ஐ கிளைம்ட் அப் டு திஸ் பிளேஸ்னு சொன்னேன். ஸோ அதை தான் நான் எடுத்துக்கணும், அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கணும். தவிர 10 வாட்டி பேர் சொன்னதுல மோர் அண்ட் மோர் யூ ரிஜிஸ்டர்ட் மை நேம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. எப்பவுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ் தான். கண்டிப்பா. ஸோ லைக் என்னதான் டேலண்ட் இருந்தாலும், என்னதான் ஒர்க் நல்லா இருந்தாலும், அதுக்கு ஒரு மேடை தேவை. ஸோ அந்த மேடை ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணி கொடுத்தனால தான் இன்னைக்கு இங்க. நன்றி, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லக்கூடாது மாம் டாட்டருக்குள்ள. சரியா? ஸோ நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ வை அப்படின்னு கேட்கும்போது நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அமாங் டிரான்ஸ் கம்யூனிட்டி. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க டிரான்ஸ் பீப்புளுக்கு நிறைய குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அபவுட் விஜே வைஷு.
உலகம் ஃபுல்லா பிரபலமான விஜே வைஷுவை பத்தி. ஸோ அது நீங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க அதை பத்தி. நீங்க 2 குழந்தையும் தெரியும், நீங்க 2 குழந்தைகிட்ட பழகி பேசுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அது மூலியமா வி ஹவ் பின் ஐ மீன் லைக் அது மூலியமா நீங்க லைக் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஐ டிட் நாட் வாண்ட் டு கெட் இன்சைட் திஸ். எனக்கு இதுக்குள்ள வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது, இந்த மேட்டர் பத்தி பேசுறதுக்கு இஷ்டமே கிடையாது. இதுக்கு நம்ம வீடியோ கால்ல ஜாலியா வீட்லயே பேசிட்டு இருந்திருக்கலாம். எஸ், பட் இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் இது ஏன் பேசணும் அப்படின்னு நான் நினச்சி உன்னை வந்து வர சொன்னேன்னா, இப்போ நான் வந்து கம்யூனிட்டியில் சப்போர்ட் பண்ணுறேன், கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒருத்தருக்காக நான் பேசினேன்னா, இப்போ வந்து வைஷு வந்து நான் பயாஸ்டாக பேசுகிறேன், அவங்களுக்கு தெரியும் எல்லான்னு. அப்படி பார்த்தா உனக்கும் தான் தெரியும். நீ நம்ம வீட்டில் எத்தனை வருஷம் இருந்திருக்க. நீ வந்து இவங்கெல்லாம் வந்து கீழே நிற்பாங்க, நீங்கள்லாம் நைட்டு 12 மணிக்கு கீழே போய் மொட்டை மாடியில் போய் நீங்கள் அடிக்காத கூத்து கிடையாது இல்லையா? நானும் திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். நைட்டில் என்ன உங்களுக்கு பேச்சு, நைட் நீங்கள் பெட்ரூம் உள்ள போய்க்கோங்க, உங்கள் ரூம் உள்ள போய் பேசிக்கோங்கன்னு. நீங்கள் ரோட்டில் நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நான் கம்ப்ளைண்டாக சொல்லலை. பட் அன்னைக்கு நீயும் இருந்த, நாஞ்சல் விஜய் வந்தப்போ நீயும் இருந்திருக்க. அவன் என்னைக்கு தனியாக வந்திருக்கிறான்? யா, ஸோ வந்து எனக்கு வந்து நாஞ்சல் விஜய்னா தெரியும் த்ரூ யூ. அண்ட் நம்ம 2-3 பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் போயிருக்கும்போது ரொம்ப ரொம்ப அப் க்ளோஸாக பழகியிருக்கோம். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். நாளைக்கு 2 பேருமே சொல்கிறேன். ஓகே, பட் தென் நாங்கள் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப அப்படியே லைக் ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக பேசியிருக்கோம். அண்ட் நாஞ்சல் விஜயனுக்கு டிரான்ஸ் கம்யூனிட்டி மேலே ஒரு பெரிய மதிப்பு என்றைக்குமே. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு விஜே வைஷு, விஜே வைஷு வேற யாரையும் ரொம்ப சீரியஸாக நேசிச்சுட்டு இருந்தது தான் எனக்கு தெரியும். தட் இஸ் வாட் ஐ நோ. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஜாஸ்மின் ஒருத்தங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க யாரையோ சாபம் விடுற மாதிரி, அதுவும் யூடியூப்ல எல்லாருமே நாஞ்சல் விஜயன் அண்ட் விஜே வைஷுன்னு போட்டிருக்காங்க. பட் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீ நோன்பு வைக்கிறல்ல, நீ ஃபாஸ்டிங் இருக்கல்ல, அது அந்த மாசத்தை முடிச்சுட்டு நீ பதில் சொல்லு அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ முஸ்லீம் கை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் என்னோட கம்யூனிட்டி மூலியமா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரோம். ஸோ மேல் ரெஸ்ட் ரூம், ஃபீமேல் ரெஸ்ட் ரூம், நடுவில் இன்னொரு ரெஸ்ட் ரூம், அதெல்லாம் உடச்சி நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கர்ப்பப்பை இல்லாத ஒரு உமனாக எங்களை ஏற்றுக்கோங்கன்னு தான். ஸோ இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கும்போது இன்னைக்கு உமன் போராடி இன்னைக்கு தான் உமன்லாம் வெளியில் வராங்க, நிறைய பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா மம்மி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க, இல்லை 2 பேர் கல்யாணத்தில் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வெளியில எடுத்துட்டு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு, லைக் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் சம்வேர். நீங்க அதை அங்கேயே முடிச்சுக்கணும் அப்படியே. ஏன்னா அவங்களோட நோக்கமே அங்க என்னன்னா, நாங்க திரும்பியும் வாழணும், நாங்க திரும்பியும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு நீங்க அப்படி ரொம்ப புஷ் பண்ணி போய் தான் ஆகணும்னா நீங்க போய் அந்த சூழலை முடிச்சுக்கலாம். நீங்க மீடியா ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறத நீங்க உலகம் ஃபுல்லா காமிச்சிட்டீங்கன்னா அவங்க எப்படி திருப்பி வர முடியும்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட், நீங்க ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வைஷு, which is very very bad. என்னைக்குமே திருநங்கை மக்களை எல்லா இடத்துலயுமே அப்படிதான் பேசுறாங்க. அதுக்கு தோதா வந்து இவங்க பேசுற மாதிரி நீங்களே ரொம்ப வருத்தப்பட்டீங்க. என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் நான் ஒரு கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நான் சொன்னேன். நீங்க எங்க சார்பா எங்க கூட எல்லாம் பழகுனால நீங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இல்லீகல் விஷயத்த ப்ரொமோட் பண்றதுக்கு எப்படி வராங்க முன்ன, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அது லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கமிஷனர் ஆஃபீஸா இருக்கட்டும், இல்லை வேற எங்க வேணா இருக்கட்டும், மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வைஷுவோட பதில் என்னன்னா, என் கூட எப்பவும் பேசுற மாதிரி பேசட்டும் அப்படின்னு. How will the legal wife, that is a biological woman, எப்படி அவங்க ஏத்துப்பாங்க இதை? ஸோ இவங்க இது வேணும்ன்றாங்க, அப்படி நீ வரலன்னா போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நான் வந்து தயாரா இருப்பேன். எந்த போலீஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஆக்ஷன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது அதுதான் நான் சொன்னேன். அவங்க மண்டையை யாரோ கழுவுறாங்க, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அகெயின் இவன்னு நான் உரிமை எடுத்து பேசுறேன்னா, ஷீ இஸ் ஆல்சோ மை டாட்டர். கண்டிப்பா நான் எனக்கு ஆனால் இப்போ எனக்கு என்ன பயம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ஷுட் ஐ கண்டினியூ சப்போர்ட்டிங் த கம்யூனிட்டி? ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ பாரு என்ன பயஸ்னா நீ சொல்லு. அம்மாவா, ஆஸ் யுவர் மதரா, ஆஸ் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எங்கள் பெரியவங்க பாம்படுத்தி கிருபாம்மா இருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிக்கணுமா? மம்மி, நோ நோ
இது வந்து உலகம் ஃபுல்லா தெரியும் தட் நீங்க டிரான்ஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு. அண்ட் இது மூலியமா எவ்வளோ விமர்சனம்லாம் வந்திருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அபியூசிவான ஒரு இல்லீகல் இஷ்யூக்காக நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது என்னைக்குமே. அண்ட் எங்க ஊர் தலைவி அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் நீங்க அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த இடத்துல நானா இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயம் சொன்னாதான் நீங்களும் உள்ள வர முடியும். அங்கேயும் உங்களை யாராவது கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லியிருப்பீங்க, நான் மிலா கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கு தெரியும். நான் அதை ரோட்லயே முடிச்சுட்டு ரோட்லயே ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன சொல்வீங்க அந்த இடத்துல, நான் மிலா கிட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும்னு. அப்ப நான் சொல்ல முடியுமா, எப்படி அவங்க கேட்க வரல, எப்படி அவங்க பயாஸ்டா இருந்தாங்க நான் சொல்ல முடியுமா நான்? ஸோ ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் திஸ் பிரிங்ஸ். பட் ஐல் டெல் யூ, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அது இன்னைக்கு நேற்று சம்திங் இன்ஸ்டாவில் வைஷு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல, நான் அவளுக்கு அகேன்ஸ்டா இல்லை. பட் அவள் என்னை பற்றி பேசுனாலும் சொல்கிறேன். ஏன்னா கடவுள் பார்த்துப்பாங்கன்னா, கடவுள் பார்த்துக்கிட்டோம். நான் தப்பு பண்ணியிருந்தா தானே. நான் திரும்ப திரும்ப எப்பவுமே அந்த உண்மை பேசும்போது ஒரு வாட்டி தான், அது ஒன்றே தான். பொய் தான் நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். இவ வந்து என்கிட்ட நிறைய வாட்டி, மம்மி எனக்கு நான் ஆஞ்சல் பிடிச்சிருக்கு மம்மி, எனக்கு லவ் பண்ணுற மம்மின்னுவான். டேய் என்னடா இப்போ பாப்பா லவ் பண்ணுறேன், மம்மி நீங்கள் வேற மம்மி, அதான் சொல்லுதுண்ணா. உய் என்ன மம்மி என்ன போய் அப்படின்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும். ஓகே. அதனால அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. அப்போ நீயும் மிலாவும் மிலாவோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் என்கிட்ட வந்து வி லவ் ஈச் அதர்னு சொன்னாதான் நான் இங்கே டிக்ளேர் பண்ண முடியும். எக்ஸாக்ட்டா ட்ரூ. அவங்ககிட்ட போய் லவ் பண்ணது உண்மைதான், நான் இருந்திருக்கேன்னு. இது ஒன் சைடா இருந்தா நான் என்ன பண்றது? ஒன் சைட்ல தான் இவ்வளவு தூரம் எடுத்துட்டும் வர தேவையில்ல. அவங்க வீட்ல ஃபேமிலி இருக்கு. அவங்க வீட்ல ஐ மீன் லைக் நம்ம அவரை வெளியில வந்து ஒரு 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 என்டர்டெய்னர் தான் பார்க்குறோம். அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கல்யாணம், குழந்தை இதெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு இஷ்யூ நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கீங்க, கல்யாணத்துல இருந்திருக்கீங்க, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கீங்க. வீட்டில் போய் பேசி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேசிக் அறிவு இருக்கணும். சம்படீஸ் இப்போ ஒரு காரு உங்களோடது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி எடுத்துக்க முடியும் அந்த காரை? இட்ஸ் நாட் மைன், யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கார். ஸோ அவங்களோட ஒய்ஃப்க்கு அது ஆப்வியஸா அது லைக் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். அண்ட் அவங்க பேச தெரியாம அந்த யூனோ லைக் அந்த அந்த ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க, ஐ ஃபெல்ட் வெரி பேட் அண்ட் ஐ ஃபெல்ட் பேட் டு வாட்சிங் இட். பட் என்னன்னா இன்னொன்று வந்து ஐ திங்க் இப்போ புதுசா பாஸ் ஆன பில்லால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இன்னும் எனிபடி கேன் பி வித் எனிபடி, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் யூனோ. அது ரொம்ப தப்பு. நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல இல்லை. வி ஆர் இன் இந்தியா அண்ட் தட் டூ வி ஆர் இன் சவுத். எங்கே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி வாடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் ஆனதே எனக்கு இஷ்டம் இல்லை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்போ இந்த பில் முன்னாடியே பாஸ் ஆகியிருந்தாலும் அவன் ஒத்துக்கிற நிலைமையில இல்லை. அவன் ஓப்பனாக சொல்கிறான்ல, ஐ வாண்ட் அ பேபி, ஐ வாண்ட் அ சைல்டுன்னு. வென் யூ கான் கிவ் இட், விட்டு கொடுத்து தானே போகணும். தட் இஸ் வாட் இஸ் லவ். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, இப்போ எனக்கு மிலாவை பிடிக்கும். அப்போது எனக்கு இந்த பொருள் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது மிலாவுக்கு பிடிக்கணும்னு நான் விட்டு கொடுத்துடணும். அதுதான் என் குழந்தைங்களுக்காகட்டும் என் பாய் ஃப்ரெண்டுக்காகட்டும் நான் பண்ணுற சாக்ரிஃபைஸ். தட் இஸ் வாட் ஐ கால் லவ். இப்போது என்னோட எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியாக குழந்தைங்களோட இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இப்போ கரண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆஸ் யூ ஆல் நோ அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கூட. அப்போது ஏன்னா நான் முட்டாளா? எனக்கு வந்து லவ் பண்ணி என்னோடய டைமை வந்து அவங்க கூட வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா, கம்பேரிட்டிவ்லி மை ஏஜ் அண்ட் நான் இன்றைக்கி சொசைட்டியில் என்ன, நான் எந்த கட்சியில் இருக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒருத்தருக்கு பேர்டனாக நான் இருக்க விரும்பலை. இன்னொன்று, அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்னென்னு எதிர்பார்ப்பாங்க, என்னோட பேர பசங்க பார்க்கணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடத்தி காட்டலாம். நம்ம கையில் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அந்த லைஃப் நமக்கு தேவையா? அப்போ பிச்சை எடுக்கணும், ஐயா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த நிலமெல்லாம் வந்தால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது காலி பண்ணிப்பேன் தவிர, பிகாஸ் ஐ கேனாட் கில் ஹிம், பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஸோ லவ்னா அதுதாம்மா. நான் நினைக்கிறேன் ஆஸ் மை டாட்டர், என்னோட மென்டாலிட்டி தான் உனக்கு, என்னோட தாட் தான் உனக்கும். நீயும் அப்படி தான் விட்டு கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். விட்டு கொடுத்துட்டு திருப்பி போய் ஐ வாண்ட் தட் லவ் பேக் அப்படின்னா தட் வில் நாட் ஹேப்பன். எஸ். அண்ட் லைக் இது மூலியமா நிறைய ஹேட்ரேட் வெளியில நீங்க என்ன இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம், எனக்கு நீங்க ஒரு மேடை கொடுத்து நான் இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னால் பெருசா ஏதாவது மாற்ற முடிஞ்சதோ இல்லையோ, இது மாதிரி ஒரு குழந்தை என் வீட்டில் இருந்துன்னா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னு வந்துருச்சு. ஃப்ரம் வேர் யூ ஸ்டார்டட். ஓகே. பட் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் போது உனக்கு கெட்டி கொடுத்து என்னடா பண்றது,
நீ எல்லாம் எதுக்குடா இதுக்கு வந்து சண்டை போடுற, வாடா போடா பையன் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க. ஸோ இங்க நாங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கோம். லைக் ஹவ் யூ செட் சேம் செக்ஸ் மேரேஜ் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்ட்டு, மம்மி டிரான்ஸ் பீப்புள் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்க வந்து ஐடி ஃபீமேல்னு வாங்கிக்கிறனால எங்களால் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கே, பைசெக்சுவல், லெஸ்பியன் இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு சுப்ரீம் கோர்ட் லா மேலேயே எனக்கு வருத்தம் தான். நீங்க மனதார பெண்ணா உணர்ந்துட்டு நீங்க இருந்தா போதும், நீங்க சர்ஜரி பண்ண தேவையில்லைன்னு. ஈவினிங் ஆனா உணர்ந்துட்டீங்கன்னா, ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஸோ நான் வந்து எனக்குமே டீக்கு தான் பேசுவேன். அண்ட் டிஎம்கே ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் ஆன் திஸ். அண்ட் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் எங்களுக்கான சின்ன பர்சன்டேஜ் கூட நாங்கள் லைக் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக. அதில் அவங்க போட்டிருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே மெடிக்கல் செக்அப். இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்கு. இவங்களோட நோக்கம் மேரேஜா இருந்தனா எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு லைக் நிறைய இடத்துல விஜய் வைஷு பேசுறாங்க, சேயிங் தட் இதுக்கப்புறம் லவ் பண்றவங்க எல்லாரும் ரொம்ப அப் க்ளோஸா இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ சி அவங்களோட மோட்டிவே எப்படி பாருங்களேன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு நான் கோர்ட்டுக்கு போய் நிற்பேன், அதுக்கு பின்னாடி அட்வொகேட்ஸ் வேற, அதுக்கு பக்கத்துல போலீஸ் வேற, இவங்க எல்லாரும் நிப்பாங்க. அது ஒரு அட்வொகேட் ஒன்று கூட நம்மளால தெரியும். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அன்னைக்கு சத்தியமா ஐ லாஃப். வைஷு நீ தப்பா நினைக்க, உன் விஷயத்துல உன் பக்கத்துல ஒருத்தர் நின்று இருந்தாரு, அவரை நினைச்சு பிரபு நின்றுந்தாரா? நான் அவர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சு பிரபு இந்த மாதிரி அப்படின்ட்டு. இல்லமெல்லாம் அவருக்கே தெரியாது, கூப்பிட்டாங்க பக்கத்துல நின்றுட்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் போயிட்டு இருக்கேன் இல்ல இன்னொரு இடத்துக்கு, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஐ நீட் எமர்ஜென்சி ஹெல்ப்னாங்க. ஸோ ஐ கேம் டவுன் ஹியர், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இன்னொரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், நான் பேசுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் பிஸி ஆயிட்டேன், என்னால் பேச முடியல. ஸோ வந்து எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சப்போர்ட் வரும்போது நாளைக்கு உண்மையிலேயே நேசிச்சு லவ் பண்ணி நாட் அ மேரிட் கை ஒரு ஒரு இன்னொரு பையனையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது இன்னைக்கு இவ்வளோ அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. மம்மி வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே ஒதுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ட்ரம்ப் வந்த ஃபர்ஸ்ட் டே 2 ஜெண்டர். எனக்கு அந்த பாயிண்ட் நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அது வந்து எவ்வளோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி டிட் தட். அப்போது நீ வந்து ஒன்று ஆணாரு இது பெண்ணாரு அப்படின்னுட்டார். அவன் வந்து அப்படி பண்ணிட்டான். அப்போ இந்த மற்றவங்களாம் எங்கே போவாங்க? ஸோ ஆர் யூ கோயிங் டு சென்ட் தெம் ஹியர்? எங்கள் ஆளுங்களே சங்கிலி போட்டு அமிச்சவன் நீ, உன் ஆளுங்களை வந்து இந்த மாதிரி டிஜிஸாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணுமா? வாட் நான்சென்ஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்கே இருக்காங்க, ஃபீமேல்னே வாழ்ந்துட்டு வராங்க, பியூட்டிஃபுல் டிரான்ஸ் பீப்புள். அவங்க எல்லாருமே பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணும்போது எல்லாருக்குமே மெயில் வந்துச்சு ஆஃப்டர் ட்ரம்ப். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா சப்போர்ட்டிங் பியூட்டிஃபுல். மோடி இஸ் பின் டூயிங் அ பியூட்டிஃபுல் ஜாப். நம்மளுக்கு நிறைய மரியாதை இருக்குது. ஹைதராபாத், பாம்பே, பெங்களூர், சென்னை எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அவங்க 2-3 வார்த்தைலாம் சொல்லியிருக்காங்க, என்னோட விஷயத்தை வச்சுட்டு நீங்க எல்லாருமே பப்ளிசிட்டி ஆவறீங்கன்னு. அண்ட் நான் தான் செலிபிரிட்டி, வேர்ல்ட் நோன் செலிபிரிட்டின்னு. செலிபிரிட்டியோட அர்த்தமே நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. செலிப்ரேட்டட் people those who are celebrated every day or in a term basis or through their work, அவங்கள செலிபிரிட்டி. அதாவது one should never call themselves a celebrity. See, it's like either somebody else should, அவங்க வந்திருக்காங்க, அவங்க ஷக்கீலா, அவங்க அதுதான் they are celebrating us. They have to celebrate us. நானே வந்து நான் செலிபிரிட்டின்னு சொல்லிக்க கூடாதுன்னு I've taught so many of them, and அதில் one of the student நீ கூட இல்லையா? அண்ட் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ என்ன மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. இவங்க இப்படி ஒன்றுமே நான் வாயே திறக்காதப்போ அந்த அம்மா ஹெல்ப்புக்கே, ஷக்கீல் அம்மா ஹெல்ப்புக்கு வரலன்னு சரின்னு நடுத்தரமாக இருந்து உங்கள் 2 பேருக்கும் பேசுனேன்னா நான் பயஸ்டாக பேசுகிறேன்ற. இமேஜின் நாளைக்கு என்ன மாதிரி இன்னொருத்தங்க வருவாங்களா உங்கள் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு? இஃப் யூ கீப் டாக்கிங் நான்சென்ஸ், ஜென்ரல் பீப்புள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க? இந்த அம்மா 20 வருஷமா சப்போர்ட் பண்ணியிருக்கிற அம்மாவே தூக்கி போடுறாங்க அவங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதே வந்து நான் கேரளாவில் மூவி வேர்ல்டு மீடியாவுக்கு வந்து மலையாளத்தில் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் நிறைய டிஜிஸை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அங்கே வந்து ஜாஸின்னு ஒரு பொண்ணு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கேயும் இதே பிரச்சனை தான். அந்த பையன் வந்து அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பையனோட அம்மா. எனக்கு வயசாகிடுச்சு, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் சாவணும் அப்படிலாம் அந்த அம்மா கேட்டிருக்கு. அந்த பையனும் போக மாட்டேங்கிறான், இவளும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அது எப்படிம்மா என்னால் விட்டு கொடுக்க முடியும்னு அந்த பொண்ணு கேட்டேன். நியாயம்,
ஆனால் ஒன்றே ஒன்று, அவங்க அம்மாவுக்கு அவங்க பேர பிள்ளைய பார்க்கணும்னு தோணுமா தோணாதா? நீ கொடுக்க வேண்டியது அதுக்கு மரியாதை தான். டிஜிஸ் இப்போ கிடையாது. நம்ம எப்போ ஜென்மம் எடுத்தோமோ அப்பத்துலேருந்தே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களே வந்து, எனக்கு குழந்தை பொறக்கலங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அக்கா தங்கச்சிங்கள கட்டி கொடுத்தவங்களும் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள கட்டி கொடுத்தவங்களும் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு பார்த்து கட்டி கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு வாரிசு வேணும்னு. நீங்க அத தான் முதல்ல யோசிக்கணும். நீ அத நல்லபடியா யோசிச்சுட்டேன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறமா நான் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா போதும். உன்னை எப்படிம்மா அவ விட்டு குடுப்பா? அவங்க தான் கல்யாணம் அவ பண்ணிருக்கேன்னு வந்து சொல்றாங்க. யார? வைஷு தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு. ஆமா. அப்போ பாலாம்பிகா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன்னா, அந்த டைம்ல நான் தான் இருக்கேன். பாலாம்பிகா அதுக்கு எவ்வளோ சுத்துனாங்கன்னு எனக்கு தெரியும். பாடா பட்டாங்க. அதுக்கப்புறமா அடையாருக்கும், சாலிகிராமத்துக்கும் சுத்தி, சுத்தி, சுத்தி அவங்களுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லாம போனதே அந்த டைம் தான். அதுக்கப்புறமா அந்த அவங்க மாமியார், நாஞ்சில் விஜய் மாமியாருக்கு நான் வந்து கஞ்சி பண்ணி குடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது. அவன் யாருக்கோ மம்மி இந்த மாரி ஒருத்தவங்க உடம்பு சரியில்ல, மெட்வேல தான் இருக்காங்க. நம்ம வீட்டு பின்னாடி. பண்ணி குடுங்க அப்படின்னா, நான் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கல்யாணத்தப்ப வந்து சொல்றான். அன்னைக்கு நீங்க கஞ்சி குடுத்ததே இவங்களுக்கு தான்னு. அப்படியாப்பா? மம்மி நீங்க யாருன்னே கேட்காம குடுத்தீங்க. நீ கஞ்சின்னு கேட்டுட்ட. உடம்பு சரியில்ல பேஷண்ட்டுன்னேன். அப்புறம் யாருக்கு குடுத்தா என்ன? அப்படின்னு. ஸோ மம்மி இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இப்போ லைக் அவங்க ஒரு 10 பொய் சொல்றது, இங்க இருந்து ஒரு 10 பேர் திரும்பியும் அட்டாக் பண்றது, இல்ல திரும்பியும் this is not nice. அண்ட் அதுவும் இல்லாம எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. வைஷு வந்து பிக் பாஸ்க்காக ஐயோ நீங்க இத ப்ரோமோட் பண்ணாதீங்க நீங்க. இல்ல நான் பண்ணல. ஐ ஃபெல்ட் சோ பேட். ஐ ரியலி ஃபெல்ட் பேட். எவ்வளோ வாட்டி பிக் பாஸ்க்கு ஒன்ன கூப்பிட்டு நீ போக மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணிடுறேன். நான் குக் வித் கோமாளி வேணா வரேன். ஐ எம் நாட் கோயிங் டு பிக் பாஸ் மம்மி. ஐ கான்ட் ஸ்டே தேர். எவ்வளோலாம் நம்மளால முடியாது. நான்லாம் கிழிச்சு விட்ருவேன். எல்லாரும் அதை பேசிடுவேன், இதை பேசிடுவேன்னு. ஸோ இவங்க எனக்கே நான் இப்போ தான் அந்த 2 நாளாக தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க பிக் பாஸ்க்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு. பட் என்ன கேட்டால் எனக்கு தெரியாது. தெரியாதது நான் சொல்ல விரும்பலை. பட் வீண் பப்ளிசிட்டி ஐ டோன்ட் நோ. எனக்கு இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன், அப்படியே விட்டால் 2 பேருக்கும் நல்லது. ஸோ இது நீங்க வந்து லைக் 2 பேர்கிட்டயும் பேசினேன்னு சொன்னீங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி அவங்க 2 பேரும் சமாதானமா போற மாதிரி இருக்காங்களா? பிகாஸ் இப்போ வைஷு நேத்திக்கு வந்து சொல்லியிருக்காங்க, என்னோட அட்வொகேட் சொல்லியிருக்காரு சமரசம் பேசுறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வைஷு வந்து என்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் பண்ணேன். ஏன்னா நான் ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னியம்மா, எதில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டு நான் ஃபோன் பண்ணேன். நான் பண்ணப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரில மம்மினா, இட்ஸ் ஓகேம்மா, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு 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 மூட் ஸ்விங் வரும். அந்த டைம் போல் இருக்கும் உனக்கு. இல்லை திடீர்னு மாறும். திடீர்னு என்ன ஒரு பிரச்சனையுமே இருக்காது. என்னென்னவோ பண்ணணும்லாம் தோணும். நீ அப்படி பண்ணிட்ட. ஆமாம், அது எனக்கு புரியுது அப்படின்னேன். நீ இனிமேல் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்காத, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன். நான் ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் நாஞ்சில் வர வைக்கிறேன், இல்லைனா ஃபோனில் பேச வைக்கிறேன் அப்படின்னு. சரி மம்மின்னு தான் கிளம்புனான் நல்லபடியாக. இன்னைக்கு வந்து அவளோட தான் இருந்தது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறமா நாஞ்சில் மறுநாள் எங்கள் மம்மி இருக்கீங்கன்னா, நான் வெளியில் இருந்தேன். நான் வரேன் மம்மி உங்களை பார்க்கறதுக்கு. நான் பார்த்தா குழந்த ஃபஸ்ட் டைம் நான் குழந்த இந்த இது அவன் கல்யாணத்துக்கு நான் போகல, நிச்சயதார்த்தத்துக்கு போகல, அவன் சைடு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதில்ல. ஒரே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கோ எதுக்கு போனேன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு இதுக்கு போனேன். வளைகாப்பா? ஒரே ஒரு வளைகாப்புக்கு மட்டும் போயிருக்கேன். வேறு கல்யாணத்துக்கு எதுக்குமே நான் போகல. நான் இல்லை ஊரில். அப்போது அதெல்லாம் போயிட்டு அதோடு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு டைம் வராப்புல முந்தா வெனஸ்டே நைட்டு அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொஞ்சிட்டு அது கையில் ஒரு 500 எதுவுமே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுனா அந்த வயசு குழந்தைக்கா ட்ரெஸ்ஸு வாங்கி வீட்டில் வைப்போம். அப்போ கூட சொன்னாப்புல, பாருங்க மம்மி மரியாவை இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறா, அபசகுணமாக பேசுகிறா அப்படின்னப்போ, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நம்புறல்ல, நம்பணும், நம்பலன்னா நம்பவே கூடாது அப்படின்னா, சரிங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிளம்பிட்டாங்க. அப்போ ரோபோ சங்கர் வீட்டுக்கு தான் போனாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இது 2 தான். டேய் நான் உனக்கு ஃபோன் பண்ணி தருவேன், நீ பேசுன்னா. பேசுகிறேன் மம்மின்னா. பேசுகிறேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டா நான் வந்து இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். இவன் ஏன் இப்படி டோன் சரியில்லை, ஏன் இப்படி சொன்னான்னு புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இன்ஸ்டாவில் வருது, ஷக்கிலா மம்மிக்கு தெரியாதான்னு. எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஷி நீட்ஸ் a therapy. ஸோ லைக் நான் அவங்களில் ஒன்றா இருந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, மேபி இந்த மாதிரி சீசன் வரலாம், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஆகலாம்.
பட் தெரப்பி கண்டிப்பா வேணும், மீ டைம் கண்டிப்பா வேணும். இந்த இந்த தேவையில்லாம ஒரு ஃபேக் ராட் ரேஸ்க்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது ஓடலாம். இட்ஸ் ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே இல்ல. இட் யா ஷுட் நாட். எக்ஸாக்ட்லி யா ஒரு வாட்டி பேர் கெட்டு போச்சுன்னா, அது திருப்பி வந்து அத வந்து கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெட்டர் அந்த மாரி வேண்டாம். உண்மையா இருந்துட்டு உன் வேலைய நீ செஞ்சுட்டு போ. நீ யார் வம்புக்கு வர? நீ ஒழுங்கா தானே இருக்க. நீ நல்லா இருக்க. நீ கார் வச்சிருக்க, வீடு வச்சிருக்க. நீ நல்லா இருக்கல்ல மிலா. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போங்களேன். நான் எதுவுமே குடுக்கல. உன்னோட உழைப்பால வந்தது தான். ஸோ அந்த மாரி இருங்களேன். ஒருத்தங்க இப்போ உன்னோட சகோதரி சாஷா மேரிட். அவ லைஃப் அவ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே எல்லாருமே அமையாதம்மா. சூஸ் பண்ணி கரெக்ட்டா அத பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ நீயும் அழகா ஆக்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்க. எல்லாமே அமையாது. கண்டிப்பா. அதே மாரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு குழந்தை, அகைன் என்னோட டாட்டர் தான். அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துச்சு. ஏன்னு கேட்டா, நான் எப்படி குடுக்கறது? என்னால இது முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா எப்படியெல்லாம் அவன் வாழணும்னு இவ பிளான் பண்றா. ஏன் மம்மி என்ன சரகட் பார்க்க மூலியமா முடியாது. புள்ள பெத்துக்கலாம்ல? பண்ணலாம். அதுதானே நம்ம உதயநிதி அவங்க வைஃப் எடுத்த படம். அது கரெக்ட்டு தான். அது பெத்துக்கலாம். அது வந்து சோ இட்ஸ் பிட்வீன் 2 பீப்பிள். அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் லைக் வயித்துல வச்சு குழந்தை பெத்துக்காம சரகட் மூலியமா குழந்தை அதுக்கு தானே வயித்துல வச்சு எல்லாரும் பெத்துக்க முடியாதுன்னு தானே சரகு பண்ணிக்கிறாங்க. இப்ப நயன்தாரா எதுக்கு பண்ணிக்கிட்டாங்க? அவங்க அவங்க ஹெல்த் ஒத்து வராதோ என்னவோ அது நமக்கு தெரியல. அவங்க அவ்ளோ ஒல்லியா இருந்துக்குன்னு, அவங்க அதுக்கு சாப்பிடாம மெனக்கெட்டு அந்த ஃபிகர் மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்காக அதுக்காக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி எல்லாம் அவங்க உடம்பு சிக்காவா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பெத்துக்கலாம். தட் இஸ் த ரைட் பாயிண்ட். இவ்ளோ இது பேசினப்போ யாராவது அந்த மாரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து பேசுறேன். கண்டிப்பா ட்ரூ. அதுக்கு நான் வந்து எந்த கோர்ட்டுக்கு போணுமோ போய் நிக்கிறேன். அவங்க அது வந்து கரெக்டா மூவ் பண்ணிருக்கலாம். அந்த பையன் வந்து எனக்கு குழந்தை இல்ல அதான் பிரச்சனைனா சரகட் மூலியமா பெத்துக்கலாம். தட்ஸ் ஆல். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது அது எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க. சோ நாங்களும் அது ரொம்ப ஹாப்பியா வாழ்வோம். இல்ல அதையே ஏத்துக்கல. இங்க In the ஏத்துக்கல. beginning, yeah, exactly. ஆனா அங்க நார்த்ல எல்லாரும் அதான் பண்ணிருக்காங்க. ஆமா. ஷாருக் கானுக்கு என்ன கேடு? Yeah, third மூணாவது குழந்தை. குழந்தைய ஏன் அப்படி பண்ணாரு? Yeah, இல்லையா? ஸோ அதுதான் பணம் இருக்கிற இடம் ஒரு மாரி, பணம் இல்லாத இடம் ஒரு மாரி. exactly. சில பேர் வந்து இந்த கரு முட்டைய வித்தா கூட பிரச்சனை. அத வாங்கி அவங்க சாப்பிடவா போறாங்க? அந்த பணத்த அந்த வீட்டுக்கு கஷ்டத்துக்கு தான் கண்டிப்பா குடுக்குறாங்க. ட்ரூ. அத விக்கிறது உன்னை வந்து நான் ஜெயில்ல வைப்பேன்றேன். இதுதான் இப்படிதான்யா வாழுறது? அதனால இதெல்லாம் நடக்கட்டும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இத பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். எஸ். இந்த மாதம்பட்டி பிரச்சனை தான் என்னம்மா? அது என்னதான் அந்த ஜாய் ஆமா இதுவும் அவங்களுக்குள்ள பர்சனலான விஷயம் தான். அண்ட் அவங்களோட அந்த ஜாய் கிறிஸ்டல்லா வரும்போது அவங்க வந்து வெளியில இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பவுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்திருக்கலாம். அண்ட் அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வரல. ஸோ தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அண்ட் இவர் திடீர்னு இந்த கோஸ்டிங் இந்த சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். ஓகே, இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் டக்குன்னு கோஸ்ட் ஆகிறது, திடீர்னு காணாமல் போகிறது, இந்த மாதிரிலாம். பட் அவங்களோட கஷ்டத்தை ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க. ஐம் ஹேவிங் அ பேபி, கேரிங் அ பேபி அப்படின்ட்டு. அண்ட் அவங்க இது மூலிமா வெளில வந்ததுக்கப்புறம் பின்னாடி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. பட் மாதம்பட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் ஷூட்டை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசின அந்த கிளிப் வந்து ஜாய் ரிலீஸ் பண்ணாங்க. அதை எல்லாருமே பண்ணி பட் அது எனக்கு உண்மையிலே புரியல. அந்த அம்மாவுக்காக தான் அது பண்ணாரா? இது அவர் பேர் இல்ல. அந்த பேரே சொல்லல. அப்ப Correct. அவர் யாருக்காக பண்ணாரு? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா. சோ இந்த மாதிரி விஷயம் நான் எப்பவுமே And உங்களுக்கு தெரியும்ல, நீங்க குக் வித் கோமாளி செட்ல இருந்திருக்கீங்க. நீங்க பாக்கும்போது he's been a very nice gentleman and like ஐயோ, அவர் எல்லாரையும் மதிப்பு மரியாதைமா பேசுவாரு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சரி, ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், சபலம் தட்டும். அவர் என்ன அசிங்கமா இருக்கிறாரு? அவ்வளோ அழகா இருக்காரு. சபலம் தட்டும். அதை நான் தப்பு சொல்ல. பொம்பளை அழகா இருந்தா சபலம் தட்டும். அது நீங்க எங்க வரைக்கும் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க, இல்ல எப்படி நீங்க அமுக்கி வச்சுக்கிறீங்கன்றது உங்க கையில இருக்கு. எடுத்த உடனே நான் தான் கேட்டேன். அந்த அம்மாவை என் எதிரில் வந்து உட்காருமா. ஏம்மா 6 மாசம் முன்னாடி அடிச்சாரா, உனக்கு காது கேட்கலையா? இவ்வளோ இப்போ ஏன் வந்து சொல்றீங்க? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாழ்ந்துடலான்னு இருப்பாங்க, சரியாயிடும். என்ன நியாயம்? முதல்ல அவர் மேரீடு. அவரு வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்ல வந்து இன்னும் முடிவு. ஆமா, செப்பரேஷன்ல இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். வைஃப் தானே? அந்த அளவுக்கு நீ முட்டாளா? அப்போ அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அகைன். அப்போ எப்படி உனக்கு வந்து உன் பக்கம் நியாயம் கிடைக்கும்? ஆனா என்ன இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா,
நான் அவரை ஏன் பேசுகிறேன் தெரியுமா? இப்போ அவர் பெரிய செஃப்பு, அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு இன்னொரு வாட்டி குக் வித் கோமாளியில் நம்பர் 1 ப்ரைஸ் கொடுக்க போகிறாருலாம் இல்லை. என்னன்னா, நீ ஒரு பெண்ணா இருந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ வந்து இந்த குழந்தைக்கு இந்த மனுஷன் ஏத்துக்கலன்னா என்ன பதில்? நீங்க என்ன பண்ணுவீங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க. அது அவரது தான்னுவீங்க. எல்லாம் ஓகே. எதுக்குமா இவ்வளோ ப்ராசஸ்ஸு? ஈஸியா அந்த ஆளுக்கு டிசைனிங் பண்ணியா? பணத்த வாங்குனியா? உன் புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்தியான்னு போவாம, இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை. இவனுக்கு டிஎன்ஏ எடுக்கணும். அந்த டிஎன்ஏ வந்து கோர்ட்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னுவீங்க. அப்புறமா அதே சின்ன குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இனிமே டிஎன்ஏ பத்தி பேசக்கூடாதுன்னுவீங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நெறைய விஷயம் நான் பார்த்துக்கிட்டு ஆமா. இருக்கேன். Yeah. இதெல்லாம் எதுக்கு? இப்ப அந்த குழந்தை வந்துடுச்சு. அதுக்கு யார் அப்பான்னு அது எப்படி சொல்லி, அது எப்படி புரிய வைக்கிறது? இந்த எனக்கு மாதிரி ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கு. எடுத்துட்டு வராங்க. எக்ஸாக்ட்லி. யா. லைக் உறவுகள்லாம் இருந்துட்டு இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் ஐ கேம் டு யூ. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அடல்ட்டா இருக்கும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது இவங்க என்ன ரொம்ப பண்ணுச்சு ஈஸியா. பாவம். யா. ஸோ இந்த மாரி எனக்கு நெறைய விஷயம் பேசணும்னு தோணுச்சு. பட் இப்ப வரைக்கும் இந்த 2 இஷ்யூ மட்டும் பேசி இப்போதைக்கு வைஷு முடிச்சுக்கலாம். வந்து இதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க போல. இது அதனால ஜாய் அவங்களது. ஆமா ஆமா, ஜாய் அவங்களது. வெளியில வந்தனால நான் வந்தாங்கன்ட்டு ஜாய்ஸ் இஷ்யூ இஸ் டிஃப்ரெண்ட் சீன் அண்ட் இவங்களோடது டிஃப்ரெண்ட் சீன் இது. அண்ட் அதுவே புரியலன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? உனக்கு முதல்ல இருந்து தான் நான் கிளாஸ் யா. எடுக்கணும். ஸோ அது அவங்க அந்த அது என்ன? வீடியோல சொன்னி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாயிண்டா சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைக் ஆன் த ஃபேஸ்ல தெரியுது இட்ஸ் அ லை அப்படின்ட்டு. இவர் சொல்லியிருக்காரு அவங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்ட கேளுங்க நான் வந்து எத்தனை தடவை மேலே வந்திருக்கேன் போயிருக்கேன் அப்படின்ட்டு. என் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு. டூட் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் கெஸ்ட்டா வந்தா கூட உங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்துருவாரு பாரு. பாலாம்பிகாவும் சரி, நெறைய பேர் நெறைய வாட்டி அவ வீட்டுக்கு போயிருக்கிறாங்களாம். அப்ப அவங்கலாம் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்றது? சரிங்க. அது என்னவோ அந்த இது மண்டை therapy. கழுவுற புண்ணியமா யாரோ, அது கொஞ்சம் கழுவுறது நிப்பாட்டப்பா, அங்க பாவம் இருக்கிற மூடெல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு குழந்தைக்கு. அதனால இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. உங்க நல்லது தான் சொல்றோம். தெரப்பி அண்ட் அவங்க கொஞ்சம் இல்ல calm நம்ம down அத இருந்தா. சொல்லிட்டோம்னு வையேன், நம்ம தெரப்பி அப்படின்னுட்டோம்னா, நீ என்ன பைத்தியம்ன்றியான்னு உன் மேல எடுத்துப்பாங்க. ஆமா இப்போ அவங்க மென்டல் அப்செட்டா இருக்காங்க. யா தட்ஸ் ட்ரூ. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு 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 பெரிய பிக் பாஸ் ரிவ்யூல இப்படிதான் சொன்னேன். அதுக்கு வந்து லைக் எஜுகேஷனே இல்லாம இல்லிட்ரேட்டா இருக்கவங்க நான் ஒருத்தங்கள மென்டல்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் லைக் ஷாக்ட் வாட் அப்படின்ட்டு. அவங்க மென்டல் அப்செட்டா இருக்காங்கன்னா நம்ம மூளைக்குள்ள யோசிக்கிறதுல நம்ம டவுனா இருக்குன்னு அர்த்தம். பிசிக்கலா அப்செட்டா இருக்கோம்னா இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம் டயர்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகணுன்றது அதுக்கு முன்னாடியே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் இதுக்கு நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க இதை பிரைவேட்டா பேசுங்க. இல்ல இது வந்து உன்கிட்ட இத பேசி எதுக்குன்னா, நான் கம்யூனிட்டில இருக்கிறதால தானே என்ன இப்படி பேசுறாங்க. நான் விலகிக்கிட்டுமான்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் இத நான் வந்து இந்த அ வ இன்டர்வியூவ ஏற்பாடு பண்ணேன். நீ எனக்கு ஒரு தெளிவா பதில் சொல்லிட்ட. ஸோ ப்ராபப்ளி இதுக்கப்புறம் நான் இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இந்த விஷயமா வேற யாரும் எந்த விதமான கொஸ்டின்ஸும் கேட்க வேண்டாம். கண்டிப்பா மம்மி தேங்க்யூ ஸோ மச். பட் ஆனா லைக் நீங்க என்கிட்ட கேட்கறதோட நீங்க இந்த கம்யூனிட்டில எனக்கு முன்னாடில இருந்து இருக்கீங்க நீங்க. ஸோ எங்க எல்லார் சார்பா எங்களுக்கு ஒரு கோரிக்கை, யூ ஷுட் ஸ்டில் கண்டினியூ சப்போர்ட்டிங். அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்க வந்து அவங்களுக்கும் சப்போர்ட்டிவா தான் பேசுனீங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றதோட நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது அது இன்னும் ஒரு 10,000 பேருக்கு போய் சேரணும். அதுக்காக தான் நீங்க உட்காந்து பேசுறீங்க. இல்ல தனித்தனியா உட்காந்து பேசினா வீட்லயே உட்காந்து பேசியிருக்கலாம். ஸோ அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த கம்யூனிட்டி. தேங்க் யூ மை லவ்.